அண்ணல் அம்பேத்கருடைய பெயரில் அமைந்திருக்கின்ற இந்த அரங்கத்தில் உங்களை எல்லாம் காண்பது என்பது மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்ற ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். அவர்களை அழித்துவிட்டால் நீ இந்து அல்ல, நீ சூத்திரன் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களை வணங்குகின்றேன். கடல் அலைகள் இருக்கின்ற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உணர்வு என்பது என்றைக்குமே பரவிக்கொண்டே இருக்கும் என்று சொன்ன எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களை வழங்குகின்றேன். ஒத்த உருவாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையிலே தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி கொண்டிருக்கின்ற எங்களது அமைச்சர், எங்களது மாவட்ட கழக செயலாளர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சேகர் பாபு அவர்களை வணங்குகின்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இது போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் என்னை அவர் அழைப்பார். முடிந்த பிப்ரவரி 14 மட்டும் காதலர் தினம் அல்ல, எனக்கும் இந்த கிழக்கு மாவட்டத்துக்கு 365 நாளும் ஒரு காதல் உண்டு என்பதை நிரூபிக்கின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு முறையும் இன்றை அங்கே அவர் அழைத்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த 13ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சன் ரைஸ் ஆகக்கூடிய நேரத்தில் நம்முடைய மகளிருக்கெல்லாம் சர்ப்ரைஸை கொடுத்தார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதுதான் மகளிர் உரிமை தொகை என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக 5000 ரூபாய் வழங்கியிருக்கணும். உடனே எல்லாரும் சொன்னாங்க, தேர்தல் வந்துருச்சுங்க, தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். நேற்று உரையாற்றிய நம்முடைய துணை முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற அந்த கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு போய் நமக்கு வழங்கப்படுகின்ற இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்துறதுக்கான எல்லா பணியையும் அவர்கள் செய்தார்கள். அதை உணர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர், நான் என்னுடைய தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை நிறுத்தினால் 5000 ரூபாயாக வழங்குவேன் என்று சொல்லி தான் அந்த திட்டத்தையே நம்ம கொடுத்துருக்கோம். நினச்சி பாருங்கள், இங்கே எல்லாரும் பேசுன மாதிரி அது நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், அல்லது புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் நாளைக்கு இதையும் நிறுத்தக்கூடிய வகைக்கு அவங்க செல்லக்கூடும். கவலைப்பட வேணாம், அப்பையும் அதை காக்கக்கூடியவராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உரையாற்றியிருக்கவங்கெல்லாம் சொன்னது போல, குறிப்பாக நம்முடைய திரைக்கலைஞர் சகோதரி தேவயானி அவர்கள், ஏற்கனவே ஒரு முறை அவர்களோடு நான் பாரதியார் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்திலே ஒரு நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்ட அந்த ஞாபகம் எனக்கு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. சமீபத்தில் கூட நான் கூட ஒரு டிகிரி நான் முடிச்சிருக்கேன் என்று சொன்னார்கள். பீயிங் எ மினிஸ்டர், நானும் கடந்த ஆண்டு PhD வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய டெசிக்னேஷன் எதுவாக இருந்தாலும், டெடிக்கேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த டெசிக்னேஷன் என்று சொல்வது போல் டெடிக்கேட்டடாக படிங்க. நம்ம தான் அமைச்சர் ஆகிட்டோமே, இனிமேட்டு நம்ம படித்து என்ன, நமக்கான மாலை மரியாதைகள் சால்வைகள் எல்லாம் இருக்க தானே போகிறது என்று நினைக்க போகிறோமா? அல்லது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் 2021 நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றேன். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் PhDக்கு நான் அப்ளை பண்ணேன். கடந்த ஆண்டு அதை நிறைவு செய்து இப்போ நீங்கள் முனைவர் பட்டம் நான் பெற்றிருக்கின்றேன். ஸோ படிப்போடைய அவசியம் என்ன என்பதை ரொம்ப அழகாக, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்கிற அந்த வள்ளுவனுடைய வாக்கை ரொம்ப அழகாக இங்கே பேசி அமர்ந்திருக்கிறாங்க தேவயானி அவர்கள். அதனால தான் உங்களுடைய படிப்பு என்று வரும்போது தயவுசெய்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க, பாதியில் நிறுத்தாதீங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறது என்னுடைய தலைவரின் மீது நம்பிக்கை வைத்து அளித்தால், மக்களின் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்தால் அது எனக்கு உண்டு. ஆனால் நான் மறையும் வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி MCA PhD அப்படிங்கிறத எனக்கு கடைசி வரைக்கும் என் கூட வரும். அதுதான் கல்வியோடைய மிகப்பெரிய சக்தி என்பதை நாம் உணர்ந்துட வேண்டும். அவங்க பேசுனது மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வரும், அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. படிக்க வேண்டிய வயசில் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கி இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அது இந்த ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை முதல் நிகழ்வாக இன்றைக்கு என்னை அழைத்திருக்கிறார். திருச்சி மாவட்டத்தை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொள்கின்றேன். நிறைவு நிகழ்ச்சி அங்கே திருச்சி மாவட்டத்தை சார்ந்த திருச்சி சிவா அவர்கள் அதை நிறைவு செய்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கான ஒரு பெருமையாக இதை நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் வருகை தந்த உங்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய நிகழ்வு, உங்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கின நிகழ்வு என்று வரும்பொழுது, கல்லூரி மாணவர்கள் என்று வரும்பொழுது எனக்கான பெருமை, திராவிட மாடல் அரசில் பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வியை மிகவும் மகிழ்ச்சியாக நிறைவு செய்து கல்லூரிக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய இளைய சமுதாயத்திற்கான ஒரு நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக நடைபெறுவது என்பது எங்களுக்கான ஒரு பெருமை. ஆக வருகை தந்திருக்க நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ்நாடு சூப்பர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டேட்னு யார் சொல்கிறா? சொல்லக்கூடியவர்கள் பொருளாதார நிபுணர்களாக இருப்பவர்கள், தொழில் அதிபர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. காரணம் என்ன?
கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இது சூப்பர் ஸ்டேட் ஆச்சு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மை அறியாமல் இருமொழி கொள்கையை உயர்த்தி பிடித்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா நம்முடைய நினைவுக்கு வருவார். 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் பள்ளிக்கூடங்கள் இருந்திட வேண்டும். அது தொடக்க பள்ளியாக இருந்திட வேண்டும். அதன் பிறகு அது மிடில் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்திட வேண்டும் என்று அந்த கட்டமைப்பை உருவாக்கி தந்த நம்முடைய முத்தமிழர் கலைஞர் நினைவுக்கு வருவார். 1997 ஐடி பாலிசியை கொண்டு வந்த முதல் மாநிலம் நம்முடைய மாநிலம் என்று சொன்னபோது அதை கொண்டு வந்த முத்தமிழர் கலைஞர் நினைவுக்கு வருவார். ஸ்கூல் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஆக்சஸ் முக்கியம். முதல்ல பசங்களை ஸ்கூல் உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்கு எதனாலாம் தடையாக இருக்கிறதோ அதை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அனைவரும் படித்திட வேண்டும், வேலைக்கு சென்றுவிட வேண்டும் என்பதற்காக நான் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்தார். ஏறத்தாழ 13 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு அந்நிய முதலீடு இங்கே கொண்டு வந்து ஏறத்தாழ 35 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவருக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஸோ வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் இன்றைக்கி தேவயானி அம்மா சொன்னது மாதிரி இன்றைக்கி மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம் இல்லையா, மாதா பிதா கூகுள் தெய்வம் கூட சொல்லலாம். கூகுளில் போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் எந்தெந்த அரசாங்கம் என்னென்ன செய்திருக்கிறது. நாங்கள் சொல்கிறதை கூட நீங்கள் நம்ப வேண்டாம், இவங்க சொல்கிறது உண்மைதானா, என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை என்று சொன்னால் 70 வகையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய மேயர் இங்கே சொன்னது மாதிரி கிராம பகுதியை சார்ந்திருக்கின்றவர்கள் விமான நிலையம் வருவது மிகப்பெரிய விஷயம். கிராமத்திலிருந்து அண்ணாந்து பார்த்து விமானம் பறக்கும்போது கைத்தட்டி சிரித்து சந்தோஷப்பட்டது அந்த குழந்தைகள். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த பிள்ளைங்களை இன்றைக்கி அழைத்து சென்று மலேசியா, சிங்கப்பூர், நாங்கள் ஜப்பான், சவுத் கொரியா போன்ற சவுத் கொரியாவில் அங்கே இருக்கின்ற நாடாளுமன்றத்தை எங்களுடைய அரசு பிள்ளைகள் அங்கே உட்கார வச்சு நாங்கள் அழகு பார்க்குறோம் என்று சொன்னால் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம், அது பெருமையின் அடையாளம் என்பதை எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லால் மட்டுமல்ல இது போன்ற பல செயல்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முதலமைச்சர் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற பிறந்தநாள் நிகழ்ச்சி, பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது இந்த இடம் என்று வரும்பொழுது நம்முடைய சேகர்பாபுவை பற்றி எல்லாருமே பெருமையாக பேசிட்டாங்க. ஆனால் நான் ஒரு வாரத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு நாங்கள் சென்றோம். என்னோடு சேர்ந்து ஒரு 2-3 அமைச்சர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். முதலமைச்சரையோடு பேசக்கூடிய அந்த பேச்சு என்பது பொதுவாக வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு க்ளோஸ் ரூமில் நடக்கக்கூடியது. ஆனால் அதை மீறி நான் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது என்பது நாங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் டிவியில் பார்த்துருக்கார். நம்முடைய துணை முதலமைச்சர் வட சென்னை சார்ந்திருக்கின்ற ஒரு திட்டத்தை ஒரு ரிப்பன் கட் பண்ணி அதை திறந்துட்டு இருக்கார். அண்ணன் சேகர்பாபு பக்கத்தில் நின்று கை தட்டிட்டு இருக்கார். அதை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் சொல்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர், திட்டம் கொண்டு வருவது அவர் தான், செயல்படுத்துவது தான் நாங்கள். ஆனால் அதை மீறி தன்னுடைய சீடனை எப்படி அவர் பாராட்டுகிறார் என்று சொன்னால், வட சென்னை வளர்ந்துருக்குன்னா இந்த சேகர்பாபு தான்ப்பா காரணம். இந்த சிஎம்டியில் இருக்க அந்த பணத்தில் இருந்த பணம் அப்படியே இருந்த பணத்தை எடுத்து ஒட்டுமொத்தமாக திட்டத்தின் மூலமாக நிரப்புகிறார். இன்றைக்கு வட சென்னை என்பது வளர்ச்சி சென்னையாக போகிறது சொன்னால் இந்த மனுஷன் தான் அந்த டிவியை பார்த்து அவர் சொல்லும்போது அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு தேவை. ஆக அவர்கிட்டே மார்க் வாங்கினவருக்கு நாங்கள் என்ன புதுசாக மார்க் போட்டுற போகிறோம் நாங்கள். ஸோ அப்படிப்பட்ட அண்ணன் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைக்கி தட்டாமல் நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ரீதியாக நம்மளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் சர்வே வந்து நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே நிலப்பரப்பளவில் நாம் பார்த்திங்கன்னா 4% தான் இருக்கின்றோம். மக்கள் தொகையில் நாம் 6% தான் இருக்கணும். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா நம்முடைய பங்கீடு என்பது 9.4% இருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி நம்ம எல்லாருமே சொல்கிறோம். நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் இன்றைக்கி 47% நம்ம தாண்டிட்டு போயிட்டோம். ஆனால் நேஷனல் ஆவரேஜ் என்பது 28% தான் இருக்கின்றது. பெண்கள் அதிகப்படியாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாநிலம் என்று வரும்பொழுது நேஷனல் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 28% நம்ம 47.4% நம்மளுடைய பெண்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய அளவுக்கு போகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் புதுமை பெண் போன்ற திட்டங்கள் தான். ஸோ அந்த புதுமை பெண் திட்டம் சார்ந்திருக்கிற நிகழ்ச்சியையும் நடத்துனது வட சென்னையில் நம்முடைய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான். அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அது என்றைக்குமே எங்களால் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஸோ இப்படி நம்முடைய கல்வி சார்ந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதை தயவுசெய்து நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு அரசாங்கம் என்பது திட்டம் என்கின்றது மூலமாக தங்களுடைய கையை கொடுத்துக்கிட்டே வருவாங்க. நீ கையை பிடிச்சி ஏறி வர்றதும் ஆப்ஷன், நீ செலக்ட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் முதல் திட்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த திட்டத்தை அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்.
அந்த ட்ரீம் ப்ராஜெக்டை கண்காணிக்கக்கூடியவர் யார் தெரியுமா? நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால தான் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 40 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கி பயன்பெற்றிருக்கிறார்கள். அதன் மூலமாக 3 லட்சம் இளைய சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்குது என்று சொல்லும்போது நல்ல விதத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம். அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்ததுக்கான அந்த அவேர்னஸ் முதல்ல நமக்கு தேவை. என்னென்ன திட்டங்கள் நம்முடைய துறை சார்ந்து இருக்கின்றது, எது சார்ந்துலாம் நமக்கான கேம்பஸ் இன்டர்வியூ வருது, நம்ம எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். ஸோ இளைய சமுதாயம் ஒரு லெவலுக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க, உங்களோட டிகிரியை முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கு முதல்வர் படைப்போம் மிக அழகான விதத்தில் நம்முடைய அண்ணன் சேகர்பாபுடைய ஏற்பாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டுது நீங்கள் இருக்கின்றது. ஸோ அந்த முதல்வர் படைப்பதற்கு தயவுசெய்து ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு அப்படி என்னதான்ப்பா இவங்க இந்த முதல்வர் படைப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, அது அப்படி என்னதான்ப்பா இருக்குது, கொஞ்சம் தயவுசெய்து நேராக போய் பாருங்கள் நீங்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதாலும் சரி, சின்ன லெவல் ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட அந்த இடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கின்றது. இந்த மாதிரியான ஏரியாவில் நீங்கள் ஒரு பில்டிங்கை நீங்கள் வாடகைக்கு எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து நீங்கள் ஒரு தொழிலை நடத்துவதற்கு அங்கே இருக்கின்ற இடத்தை ஏற்கனவே அரசாங்கம் கட்டி வைத்த அந்த இடத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், எப்படி இப்படிப்பட்ட ஒரு திட்டம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உதிச்சிச்சு. ஸ்விக்கிக்கு இவ்வளோ பேர் அலைகிறாங்களே டூ வீலரில், அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை கட்டி வச்ச ஒரே ஒரு முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். இப்படி ஒவ்வொன்றும் யாரையும் விட்டு விடாமல் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர். அதனால தான் நமக்கான வெற்றி என்பது நாம் மட்டுமே நம்மளை பாராட்டுகிறது கிடையாது. நம்முடைய திட்டத்தை சார்ந்து மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு குழுவாக ஒரு டீமாக இங்கே வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதை அங்கே போய் ஸ்டேட்டில் போய் அதை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாக நாம் அதை நாங்கள் பார்க்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் முழுமையாக ஒரு அரசாங்கம் செய்வதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன நாங்கள் செய்கிறோங்க தயவுசெய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற மேடைகளை அமைத்து இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக பல்வேறு சாதனைகளை உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக வருகின்ற தேர்தல் இன்னும் 50 நாட்கள் தான் இருக்கின்றது. திராவிட மாடல் 2.0வில் இன்னும் இளைய சமுதாயம் சார்ந்து இன்னும் பல்வேறு சாதனைகளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்வார். அந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.